ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஒரு படத்தோடைய கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாமா? அதாவது மூவி நேரேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். குறிப்பாக இந்த சேனல்ஸுக்கு அதிகமான காப்பிரைட் இஷ்யூஸ் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு காப்பிரைட் பிரச்சனையும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராமல் நம்ம எப்படி ஒரு சேஃபாக ஒரு மூவி நேரேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி அதை க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சில முக்கியமான டிப்ஸை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு மூவி நேரேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த மூவி நேரேஷன் சேனலுக்கு நீங்கள் ரிலீஸ் ஆன எந்த மூவியை வேணாலும் எடுத்து அதோடைய ஸ்டோரியை சொல்லலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மூவியை எடுத்து நீங்கள் அதோடைய ஸ்டோரியை சொல்கிறப்போ அந்த படத்தோடைய போஸ்டர், அந்த படத்தோடைய மியூசிக், அந்த படத்தோடைய சாங்ஸு அதையெல்லாம் பேக்ரவுண்ட்லேயோ அல்லது உங்கள் வீடியோவுக்கு நடுவுலையோ நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ அந்த மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த படத்தோடைய ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்கிறப்போ தான் காப்பிரைட் கிளைமு, ஸ்ட்ரைக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மூவி நேரேஷன் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குது, ஒரு மொபைல் கேமராவை ஆன் பண்ணி விட்டு என்னுடைய ஓன் ஃபேஸ், என்னுடைய ஓன் வாய்ஸில் நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, அதே மாதிரி உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படத்தோடைய கதைகளை மட்டும் பார்த்துக்கோங்க. அது தமிழ் படமாக இருக்கலாம், மலையாள படமாக இருக்கலாம், ஏன் ஹாலிவுட் படமாக கூட இருக்கலாம். அந்த படத்தோடைய கதையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஓன் யூனிக் ஸ்டைலில் கேமராவை ஆன் பண்ணி உங்கள் ஓன் ஃபேஸ், ஓன் வாய்ஸில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் பாருங்கள். ஒரு சிலர் காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒரு சிலர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அது பிரகாரம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு அந்த படத்தோடைய சார்ந்த மியூசிக்கோ, ஆடியோ, வீடியோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஓனாக அந்த படத்தோடைய கதையை மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வீடியோவை எடுத்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா 100க்கு 100% எந்த ஒரு காப்பிரைட் கிளைமும் வராது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராது. யூடியூப் அது எந்த ஒரு வகையிலையுமே காப்பிரைட் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மோஸ்ட்டாக நிறைய பேர் ஒரு அட்ராக்ஷனுக்கோசரம் அந்த படத்தோடைய சாங்ஸ், மியூசிக்கு, ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஹீரோ ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே ஆட் பண்ணுவீங்க. அதனால தான் காப்பிரைட் பிரச்சனைகள் நிறைய இந்த மூவி நேரேஷன் சேனலுக்கு வருது. ஸோ அந்த படத்தோடைய கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஓன் வேல்யூவால் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்களும் அந்த சேனலை ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் மூவி நேரேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உண்மையாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவி நேரேஷன் சேனல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.